ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் தாங்க. நம்ம வந்து 10th சயின்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்து முடிச்சோம். பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் பார்த்து முடிச்சுங்க. இதில் அதனோட தொடர்ச்சியாக வந்து நம்ம செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நரம்பு மண்டலம் அப்படின்ற அந்த பாடம் தான் வந்து பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு டெஸ்ட் போலே நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகே, நான் பேசின போதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எடுத்துட்டு இருப்பீங்க. நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக அழைக்கப்படுபவை. ஸோ நரம்பு மண்டலத்தோட துணை செல்களாக வந்து எதை வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து கேட்கப்படுதுங்க. ஸோ நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக அழைக்கப்படுபவை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க? சி தாங்க வரும். இதுக்கான ஆன்சர் நியூரோகிளியா அல்லது கிளியல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோகிளியா அப்படின்றத வந்து துணை செல்கள் அழைக்கப்படுது. அது வேற எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கிளியல் செல்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ ஏ மற்றும் பி ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் அப்படின்றதுனால சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. நரம்பு செல். ஸோ நரம்பு செல் சார்ந்த 3 கூற்றுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்து எடுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சரை நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. மனித உடலின் மிக நீளமான செல் அப்படின்னா நரம்பு செல் தான். கரெக்ட் தாங்க. மனித உடலோட மிக நீளமான செல்னா நரம்பு செல். கரெக்ட் தான். இவை 100 மைக்ரோமீட்டர் வரை வளரக்கூடியவை. ஆமா, நரம்பு செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோமீட்டர் வரை வளரக்கூடியதா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு. ஸோ நரம்பு செல்கள்ல தகவல்கள் எப்படி பரவுது அப்படின்னா மின் தூண்டல்கள் மூலமாக கடத்தப்படுகிறது. ஆமாங்க, இந்த கூற்றும் சரிதான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. பெரிகேரியோன். பெரிகோரியோன் என அழைக்கப்படுவது எது? பெரிகோரியன் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். அதாவது நியூரானுடைய அந்த செல் உடலம் தான் வந்து சைட்டான் அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? செல் உடலம் தான் சைட்டான் அப்படின்னு அழைக்கப்படும். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் அந்த செல் உடலமானது தான் பெரிகோரியோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ரொம்ப முக்கியமானவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூரானோட அந்த செல் உடலம் தான் சைட்டான் அழைக்கப்படுது. அது பெரிகோரியன் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சான். ஆக்சானுடைய அந்த 3 கூற்றுகள். ஸோ தெரியும், நியூரான்கள்ல ஆக்சான்னா வந்து அந்த சைட்டான்ல இருந்து அடுத்து நீண்டு வரக்கூடிய பகுதிகளை தான் நான் சொல்லுவாங்க ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சார்ந்த 3 கூற்றுகள். ஆக்சானின் முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிந்து சினாப்டிக் குமிழி பகுதிகளாக முடிவடைகிறது. ஆமாங்க. ஸோ ஆப்ஷனோட பகுதி அப்படியே வந்து நீங்க நியூரானோட படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல சினாப்டிக் உருவம் வந்து முடிஞ்சு அடைஞ்சிருக்கும். இது கரெக்ட் தான். ஆக்சானின் பிளாஸ்மா ஜவ்வு ஆக்சோ பிளாசம் எனப்படும். இந்த கூற்று வந்து தவறுங்க. ஏன்னா பிளாஸ்மா ஜவ்வு எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா ஆக்சோ லெம்மா அப்படின்னு அழைக்கப்படும். ஆக்சோ லெம்மா அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? சைட்டோபிளாசம் தான் வந்து ஆக்சோபிளாசம் அழைக்கப்படும். அப்ப 2வது கூற்று தவறா இருக்குது. ஆக்சானோட மேற்புறம் ஸ்வான் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூரிலம்மா அப்படின்ற ஒரு இலானது, அது கரெக்ட் தான். அப்ப 2வது கூற்று தவறா இருக்கிறதுனால இங்க 1, 3 மட்டும்தான் சரி. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். நரம்புணர்வு கடத்திகள் என அழைக்கப்படும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்னும் வேதிப்பொருள் எங்கு வெளியாகிறது? பாருங்க, நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து எந்த இடத்த வந்து உற்பத்தி ஆகுதுங்க? சூப்பர். எங்க உற்பத்தி ஆகுது? சினாப்டிக் குமிழ். ஸோ இது வந்து சினாப்டிக் குமிழ்ல தான் வந்து பார்த்தோன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து உற்பத்தி ஆகின்றன. அடுத்த 6வது கேள்வி. கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர்.
ஒருமுனை நியூரான் அப்படின்னா வளர்கருவோட அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒருமுனை நியூரானா இருக்கும். கரெக்ட் தான். இருமுனை நியூரான் கண்ணின் விழித்திரை. ஸோ கண்ணோட விழித்திரையில இருமுனை நியூரான் தான் காணப்படும். கரெக்ட் தான். பலமுனை நியூரான் அப்படின்னா நாசித்துளை. தவறுங்க. ஏன்னா நாசித்துளை கண்ணின் விழித்திரை ரெண்டுத்திலுமே இருமுனை நியூரான் தான் காணப்படும். பலமுனை நியூரான் எங்க காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூளையின் பெருமூளை புறணி பகுதி. ஓகே, மூளையோட பெருமூளையோட புறணி பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலமுனை நியூரான் காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். அப்போ மூன்றாவது கூற்று தவறா இருந்தாலும் 1, 2 மட்டும் தான் சரி. ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, உணர் உறுப்புகளில் இருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்திற்கு எடுத்து செல்பவை. ஸோ உணர் உறுப்புகள் கண், காது, மூக்கு எதுவாக இருக்கலாம். அங்க உருவாக்கக்கூடிய ஒரு தூண்டலானது எல்லா நரம்பு மண்டலத்துக்கும் எடுத்துட்டு போனோம் இல்லையா? அப்படி எடுத்துட்டு போனா தான் நம்மளுக்கு வந்து மூளை போய் ரீச் ஆகும். அது எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடியவை எவை? சூப்பர். இதுங்க உடல் செல் நரம்புகள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். உடல் செல் நரம்புகள் தான் வந்து என்ன பண்ணுதுங்க அந்த வேலையை வந்து மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து போற வேலையை வந்து செய்யுது. தவறானதை தேர்ந்தெடு. ஸோ 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நரம்பு நாரிழைகள். ஸோ நரம்பு நாரிழைகளை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. மயிலின் உறைவுடன் கூடிய நரம்பு நாரிழை, மயிலின் நரம்பற்ற உரையற்ற நரம்பு நாரிழைன்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ 2 வகைப்படும். கரெக்ட் தான். மூளையோட வெண்மை நிற பகுதி. ஸோ மூளையில் இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிற பகுதி மேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமா? உறை வந்து உறைவுடன் கூடிய அந்த நரம்பு செல்கள் வந்து கொண்டதா வந்து காணப்படும் அப்படின்றாங்க. ஆமாங்க, மூளையோட அந்த வெண்மை நிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஆனா மூளையோட சாம்பல் நிற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காதுங்க இந்த உரையற்று. ஓகேங்களா? எந்த விதமான உரையும் இல்லாம இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். எதுவுமே தவறானது இல்லை அப்படின்றதுனால இவற்றில் எதுவும் இல்லை. டி தான். ஒவ்வொரு நியூரானும் ஒரு வினாடி நேரத்தில் எத்தனை நரம்பு தூண்டல்களை கடத்துகிறது? ஸோ ஒவ்வொரு நியூரானை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி நேரத்துல எத்தனை நரம்பு தூண்டல்களை வந்து அது கடத்தக்கூடியதா இருக்கு? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 1000 நரம்பு தூண்டல்களை வந்து என்ன பண்ணுதான் ஒவ்வொரு வினாடியிலும் வந்து கடத்தலாம். பி தான் இதுக்கான ஆன்சர். அசிடைல் கோலின் என்பது டேஷ். இது ரொம்ப முக்கியங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசிடைல் கோலின் என்பது டேஷ். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நியூரான் வெளியிடும் வேதிப்பொருள். ஸோ நியூரானால வெளியிடக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிடைல் கோலின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வேதிப்பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நரம்புணர்வு கடத்தியா வந்து செயல்படக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ நியூரான் வெளியிடக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிடைல் கோலின். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. அடுத்ததுங்க கூற்றுகளை ஆராய்க. 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டேன். மூளையை சுற்றி உள்ள பாதுகாப்பு உரைகள். ஆமாங்க, மூளையை சுற்றி இருக்கக்கூடிய 3 பாதுகாப்பு உரைகளையும் மொத்தமா சேர்த்து எப்படி சொல்லுவாங்க? மெனிஞ்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்ட் தான். டியூராமேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு படலம். கரெக்ட் தான். அரக்கனாய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்புறமா இருக்கக்கூடிய மென்மையான உரை. இதுவும் கரெக்ட் தான். பயோமேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு உரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமீட்டர். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. 4 பாயிண்ட்மே ரொம்ப முக்கியங்க. மூளையின் உரைகளில் அதிக ரத்த நாளங்களை கொண்டது எது? சோ மூளையோட 3 உரைகள் பார்த்தோம். டியூரோமீட்டர், அரக்கனாய்டு, பயோமீட்டர். இதுல ரத்த நாளங்களை அதிகமாக கொண்ட உரை எது? சூப்பர். இதுங்க பயோமேட்டர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். பயோமேட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரத்த நாளங்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்து கூற்று மற்றும் காரணம் பாருங்க. மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம். மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம். காரணம், மூளை உறைகளில் வைரஸ் பாக்டீரியா நோய் தொற்று ஏற்படுகிறது. எஸ், இதுக்கான ஆன்சர் எதுங்க? கூற்று சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். ஸோ மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா மூளை உரைகளில் ஏற்படுற வீக்கம் தான் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது என்ன பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய் தொற்று ஏற்படுறதுனால மூளையோட விரை வந்து வீக்கம் அடைஞ்சிடுது. அடுத்து பொருந்தா ஒன்று எது? 4 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இது எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் எடுங்க.
ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். பெருமொழியின் அடிப்பகுதியில் கார்பஸ் கலோசம் எனும் அடர்த்தியான நரம்பு திசுக்கற்றை. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான வீடு. பெருமொழியோட நீங்க அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு கற்றைகள் மொத்தமா காணப்படும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பஸ் கலோசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்ட் தான். பெருமூளையின் புறணி பகுதி வெண்மை நிறம் கொண்டது. ஸோ பெருமூளையோட புறணி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் கொண்டதுங்க. ஓகேங்களா? ஸோ பெருமூளையோட அந்த வெளிப்புற பகுதியா இருக்கக்கூடிய அந்த புறணி பகுதி வந்து சாம்பல் நிறம் கொண்டது. அப்போ இது வந்து தவறா இருக்கிறது ரெண்டாவது கூற்று தான். அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். மீதி எல்லாம் கரெக்ட் தான். இவற்றின் மேடு கயிறுன்னு பெருமொழியோட அந்த மேடு பகுதியை கயிறுன்னு அழைப்பாங்க. அதனோட பள்ளங்களை வந்து சல்சி அப்படின்னு அழைப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்தல் நுண்ணறிவு எல்லாமே வந்து பெருமொழி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அரக்கநாடி உரை அடிகொடித்த சொல்லின் பொருள் யாது? நம்ம பார்த்தோம், மூளையை சுற்றி 3 விதமான உரைகள் காணப்படும் பார்த்தோம். டியூரோமீட்டர், அரக்கனாய்டு, பயோமீட்டர். அதில் அந்த அரக்கனாய்டு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கோம். அதனோட பொருள் வந்து சிலந்தி. சீதாங்கிறதுக்கான ஆன்சர். அரக்கனாய்டு அப்படின்றதோட பொருள் வந்து சிலந்தி. ஹைப்போதலாமஸுடன் தொடர்பற்றது எது? ஹைப்போதலாமஸுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஹைப்போதலாமஸ் சார்ந்த 3 கூற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ஹைப்போ என்பதற்கு கீழாக என்று பொருள். ஆமாங்க, ஹைப்போ அப்படின்னா கீழாக அப்படின்ற அந்த மீனிங் தான் வரக்கூடியது. சூப்பர். பசி, தாகம், தூக்கம், வியர்வை, பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆமா, இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறது இந்த ஹைப்போதலாமஸ் தான். தூக்கம், வியர்வையா இருக்கட்டும், பாலுறவு கிளர்ச்சியா இருக்கட்டும், பசி, தாகம், கோபம், பயம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது எதுங்க? இந்த ஹைப்போதலாமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணது. இதுவும் கரெக்ட் தான். இது உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக. ஆமாங்க, இது வந்து பாடியோட டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு மையமா இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். பிட்யூட்டரி சுரப்பியின் பின்கதுப்பு ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகிறது. பிட்யூட்டரி சுரப்பியோட முன்கதுப்பு ஹார்மோன்களை தான் வந்து இது வந்து கண்ட்ரோல் படுத்தும். அப்போ வந்து இங்க முன்னு வந்திருக்கணும். அப்ப டி கூற்று தவறாகிறதுனால டி தான் வந்து இங்க ஆன்சர். கார்போரா குவாட்ரிஜெமினா என்பது எங்குள்ளது? கார்போரா குவாட்ரிஜெமினா என்பது எங்குள்ளது? சூப்பர். கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னா நடுமூளையின் பின்புறத்துல ஒரு 4 கோள வடிவ பகுதிகள் காணப்படும். அதை தான் கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நடுமூளை டி தாங்க இதுக்கான ஆன்சர். கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்றது நடுமூளையோட அந்த பின்பகுதியில் காணப்படக்கூடியது. அடுத்து கூற்றை கவனி. பான்ஸ். பான்ஸ் சார்ந்த கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பான்ஸ் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். பான்ஸ் என்னும் கிரேக்க மொழி சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள். தவறுங்க. பான்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு, ஓகேங்களா, லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன பொருளுங்க? இணைப்பு அப்படின்றது பொருள். அப்ப கிரேக்க வந்துடக்கூடாது, இணைப்புன்னு வரணும். அப்போ 1வது கூற்று தவறா இருக்கு. சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை ஆகியவற்றுக்கு சமிஞ்சைகளை கடத்தும் மையமாக உள்ளது. ஆமாங்க. ஸோ சிறுமூளை, பெருமூளை, நடுமூளை எல்லாத்துக்குமே சமிஞ்சைகள் நடத்தக்கூடிய மையமா இதுதான் இருக்கும். பான்ஸ் கரெக்ட் தான். இது சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது. ஆமாங்க, சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது இதுதான். இதுவும் கரெக்ட் தான். அப்ப 2, 3 சரின்றதுனால பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. முகுலத்துடன் தொடர்பற்றது எது? முகுலம். சோ முகுலம் சார்ந்த 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முகுலத்துடன் தொடர்பற்றது எது? ஓகே, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம். ஆமாங்க, இதய துடிப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய மையமா மூலம் இருக்கு. கரெக்ட் தான். சுவாசத்தையும் கட்டுப்படுத்தும் மையம். ஆமாங்க, சுவாசத்தையும் இதுதான் வந்து கட்டுப்படுத்தும் மையமா இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். ரத்த குழாய்களின் சுருக்கத்தின், ஓகேங்களா, ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியுது இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய மையமாகவும் வந்து இதுதான் இருக்குது. இதுவும் கரெக்ட் தான். தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்தல் மற்றும் உடல் சமநிலையை பேணுதல். ஸோ தசைகளோட இயக்கங்களை கட்டுப்படுத்தி உடலை வந்து ஒரு சமநிலையில வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறுங்க. ஓகேங்களா, ஏன்னா தசைகளோட இயக்கங்களை கட்டுப்படுத்தி உடலை வந்து சமநிலையில வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முகுலத்தோட அந்த வேலை இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து டி தான் அங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் என்பது, எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் அதாவது இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் அப்படின்னா இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க? சூப்பர்.
மூளையில் உண்டாகும் மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. ஸோ மூளையில் உருவாக்கக்கூடிய அந்த மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவி தான் வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றும் பணியினை மேற்கொள்வது எது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. மூளையில உருவாக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் இல்லையா, அது போல ஒன்னா சேர்த்து அதை வெளியேற்றக்கூடிய பணியை செய்யக்கூடியது எது? சூப்பர். எதுங்க? மூளை தண்டுவட திரவம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். மூளை தண்டுவட திரவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஒண்ணு சேர்த்து வெளியே அனுப்பக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடியதா இருக்கு. அடுத்து 22வது கேள்வி. மனித மூளையில் இருந்து எத்தனை இணை கபால நரம்புகள் உருவாகிறது? மனித மூளையிலிருந்து எத்தனை இணை கபால நரம்புகள் உருவாகிறது? சூப்பர். மனித மூளையிலிருந்து என்ன பண்ணுதுங்க? 12 இணை கபால நரம்புகள் வந்து உருவாகுதுங்க. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர்? 12 இணை கபால நரம்புகள். மனித தண்டுவடத்திலிருந்து எத்தனை கபால நரம்புகள்? தண்டுவடத்திலிருந்து 31 இணை கபால நரம்புகள் வந்து உருவாகுது. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அப்ப மனித மூளையிலிருந்து 12 இணை கபால நரம்புகள், தண்டுவடத்திலிருந்து 31 இணை கபால நரம்புகள். அடுத்து 24வது கேள்வி. கூற்று. தானியாங்கு நரம்பு மண்டலமானது உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. தானியாங்கி நரம்பு மண்டலத்தை உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. காரணம், நமது உடலின் உள்ளுறுப்புகளை மிக துரிதமாக செயல்பட வைத்து உடலின் சமநிலையை பராமரிக்கிறது. எஸ், கூற்றும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரியான விளக்கம். அதனால்தான் நம்ம தானியாங்கி நரம்பு மண்டலத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லா உறுப்புகளையும் பராமரிச்சு பாதுகாப்பா வச்சிருக்கு. அடுத்து பொறுத்துக. பொறுத்துக. இது பொறுத்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நீங்க பொறுத்து எடுக்கலாம். சூப்பர். நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். சூப்பர். நிசில் துகள்கள். நிசில் துகள்கள் எங்க இருக்குங்க? சைட்டான். சைட்டான்ல காணப்படத்தான் நிசில் துகள்கள். அடுத்து ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் அப்படின்றது முன்மூளை. ஓகேங்களா? முன்மூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4. சிறுமூளை. ஓகே, மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். நிசில் துகள்கள் வந்து ஹைப்போதலாமஸ், சைட்டான். ஹைப்போதலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்மூளை 1. சிறுமூளை. சிறுமூளை வந்து என்னதுங்க? பின்மூளை. அப்ப 4. கபால நரம்புகள் வந்து எதுங்க? புற அமைவு நரம்பு மண்டலம். அப்ப 2. அப்ப 314 எங்க இருக்கு பாருங்க? டீல இருக்கு பாருங்க. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெற்றிகரமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தையே வந்து பார்த்துட்டோம். இதே போல நம்ம எவ்வளவு சீக்கிரம் உங்களால் வந்து என்னால் வந்து முடிச்சு கொடுக்க முடியுமோ சயின்ஸ் அண்ட் 10th சோசியலும் சயின்ஸும் நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதே போல தமிழ் புக்கும் நான் வந்து 10th முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து கொடுக்குற பிளான்ல இருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.